கொடைக்கானலுக்கு சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு சென்ற மகன் ஒடிசாவில் கொலை செய்யப்பட்டுள்ளதால் உடலை மீட்க கோரி தாய் கதறி துடித்த காட்சி காண்போர் நெஞ்சை கலங்கச் செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புல்லுரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அஜய். கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்திய அவர் கடந்த 27ஆம் தேதி கொடைக்கானலுக்கு நண்பர்களுடன் சுற்றுலா செல்வதாக கூறிவிட்டு செங்குன்றத்தைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி அபினேஷுடன் ஒடிசாவிற்கு சென்றுள்ளார். அங்கு கஞ்சாவை வாங்கிக் கொண்டு வரும்போது மற்றொரு பிரிவைச் சேர்ந்த 5 பேர் துரத்தியுள்ளனர். இதில் அபினேஷ் தப்பிச் சென்ற நிலையில் அஜய் அந்த கும்பலிடம் சிக்கியுள்ளார். இதனையடுத்து அந்த கும்பல் அஜயின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உயிருடன் விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் அதிர்ச்சியடைந்த அஜயின் பெற்றோர் புல்லரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் அபினேஷிடம் நடத்திய விசாரணையில் அஜயை கொன்றுவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அஜய் உடலை மீட்டுத் தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். உண்மையிலும் புள்ள ஆபத்துல இருக்கிறான். எங்களை கொடுத்தா வந்தான், அவன் கடைக்கு போனான், துட்டு தர போனான், ஏடிஎம்க்கு போனான், யாரோ கத்திட்டாங்க அவனை. நீ அவனை கூட அனுப்பிச்சு வச்சாங்க போற ஊர்ல இருந்து, அவங்கள போய் கேளு, அவங்களுக்கு தெரியும்னு சொல்றான்பா. எப்போ நான் கொடுத்துறோன்றான். போலீஸ் வேணாம், துட்டு அனுப்பக்கூடாது, துட்டு அனுப்பக்கூடாதுட்டாங்கப்பா. நான் 20,000 குடுத்துருந்தா என் புள்ள அனுப்பிச்சிட்டு இருப்பாங்களா? முன்பகை காரணமாக தனது தம்பியை திட்டமிட்டு அழைத்து சென்று கொன்றுவிட்டதாக அஜயின் சகோதரி ஏஞ்சல் குற்றம் சாட்டியுள்ளார். சேட்டு, ஜெகன்மோகன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இவனை அடிக்ட் பண்றாங்க. போதைப் பொருளுக்கு அடிக்ட் பண்ணி இவனை யாருக்கும் தெரியாம இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான். சரி, இவன் தனியா எங்கேயுமே போக மாட்டான். பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் டூர்னு சொல்லிட்டு தனியா அனுப்புறாங்க. யாருமே கூட இருக்கிற பசங்க யாருமே வேணான்னு சொல்லிட்டு கூட அனுப்புறாங்க சார். கூட அனுப்பிச்சிட்டு அங்க என்னவோ பண்றாங்க. இது காசு மோட்டிவே கிடையாது சார். கேஸ் மாத்துறாங்க இவங்க இதான் பிளான். இவங்களுக்கு இவன் எதனா பண்ணணும். இவங்க வீட்டுல இவங்க தான் ஒரே பையன். இவன் எல்லாரையும் அடிப்பான், கொஞ்சம் துணிச்சலா இருப்பான். அதனால பிளான் பண்ணி கேஸை மாத்துறாங்க.